Hello friends, this is Nelson Photography. I am Nelson. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EOS R வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். LCD டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் கார்டு இது. ஸோ ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் சொல்லுவாங்க. இது நான் கேமரா பர்ச்சேஸ் பண்ணும்போதே வாங்கிட்டேன். அண்ட் இது எல்லாமே வந்து EOS Rோட மேனுவல். இது மேனுவல் புக். இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உண்டான அந்த பில். அதோட வாரண்டி கார்டு எல்லாமே இதில் இருக்குது. ஆக்சுவலாக 1,35,000 சொல்லி 1,32,000 பர்ச்சேஸ் பண்ணுறது. இது பேட்டரி சார்ஜர் பவர் கார்டு. இது கேமரா டு சிஸ்டம். ஆக்சுவலி நம்ம அந்த கேபிள்லாம் மாட்டும் போது அது வந்து டிஸ்லோகேட் ஆகாமல் வந்து கார்டு. அதோட டேட்டா கேபிள். ஒரு லித்தியம் பேட்டரி. இது பாக்ஸோட ஒரிஜினல். இது வந்து சார்ஜர். அண்ட் இது வந்து உங்களுக்கு பெல்ட், ஷோல்டர் பெல்ட். நான் ஏற்கனவே வந்து Mark 3 வச்சுருந்தேன், 5D Mark 3. பட் அதோட ரிசல்ட்டுக்கும் இதோட ரிசல்ட்டுக்கும் கண்டிப்பாக இதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் EOS R சூஸ் பண்ணேன். EOS R6 வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் போடுறது 2,50,000 சம்திங் வந்து. பட் இது EOS R பாடி வந்து நமக்கு என்ன ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஈவன் கேண்டிட் வீடியோ கூட அதில் எடுக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது, அது ஓவரால் காலர் ஃபோக்கஸும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இதுலேயே வந்து கேண்டிட் வீடியோ எடுக்கலாம். நிச்சயமாக Mark 3-யோட கிளாரிட்டி அண்ட் ஷார்ப்னஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது மிரர்லெஸ்ங்கிறதுனால இன்னும் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே வந்து பிக்சர்ஸ் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க தாராளமாக EOS R வந்து சூஸ் பண்ணலாம். EOS R6 வந்து உங்களுக்கு ரேட் ஹெவியாக இருக்கும். R5 ரேட் ஹெவியாக தான் இருக்கும். அரௌண்ட் 2,50,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது உங்களுக்கு பாடி மட்டுமே. ஸோ ஏற்கனவே பேட்டரியை வந்து ஸ்லைட்டாக நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு சார்ஜ் போட்டோம்னா அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சார்ஜ் நிற்கும். நீங்கள் ஃபர்தராக வந்து ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சார்ஜ் வந்து இன்னும் இருக்கும். இல்லைனாக்கா உங்களுக்கு பாதிலேயே வந்து லோ பேட்டரி தான் சார்ஜ் ஆகும். எப்பயுமே ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜ் போட்டோம்னா தான் வந்து பெஸ்ட்டு. ஏற்கனவே 5D Mark 3 யூஸ் பண்ணதுனால இதில் உள்ள மெனூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காது. ஸோ உங்களுக்கு பேட்டரி லெவல் எல்லாமே டச் ஸ்க்ரீனும் கூட. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபாலோ ஃபோக்கஸ் பண்ணுறது ஈஸி.
இது வந்து ஆக்சுவலாக நம்ம லென்சஸ், அதாவது இஎஃப் லென்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மவுண்ட் அடாப்டர். ஸோ பெரும்பாலும் வந்து ஆர்எஃப் லென்சஸ் தான் நம்ம EOS Rக்கு வரும். என்கிட்ட ஏற்கனவே ஆல்மோஸ்ட் எல்லாமே இஎஃப் லென்சஸ் இருக்குது. 1.2 50 mm, 1.2 85, அப்புறம் 1.2 1630, 1.4 1635, அப்புறம் 70 to 200 லென்சஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதோட ஆர்எஃப் லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல. பிகாஸ் நான் வச்சுருக்க லென்ஸே அரௌண்டு 1.5 lakhs 2 lakhs இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு மவுண்ட் அடாப்டர் மட்டும் வாங்கிக்கிட்டேன். 24-105 என்னோட 5D Mark 3யோட கிட் லென்ஸாகவே வந்துடும். ஸோ நான் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட. பட் அந்த அதாவது இஎஃப் லென்ஸோட ஆர்எஃப் லென்ஸு வித்து EOS R கூட இருந்துச்சுனாக்கா அதை இன்னும் கூட உங்களுக்கு ஷார்ப்னஸ் ஒரு பாயிண்ட் கூட தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 24-105 லென்ஸை கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து என்னோடய 5D Mark 3யோட சேர்ந்து வந்த கிட் லென்ஸ் இது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டில் இது வாங்கி ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இன்னும் அது வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. நான் ஒரு தடவை கூட சர்வீஸ்லாம் கொடுத்ததே கிடையாது. கம்ப்ரஸோ எந்த விஷயமே அதில் இருக்கிறது கிடையாது. லென்ஸ் வந்து குவாலிட்டி வைஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் அதனால தான் லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல. அண்ட் ஒன் மோர் திங், எப்போயுமே நீங்கள் வந்து இந்த மவுண்ட் அடாப்டரோட நீங்கள் வந்து இஎஃப் லென்சஸ் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து மவுண்ட்டில் கனெக்ட் பண்ணுறவங்க தான் நம்ம மறந்துடக்கூடாது. எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாகவே பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அவசரப்பட்டு கடகடன்னு மாற்றுற மாதிரி நம்ம 5D Mark 3 டக்குன்னு எடுத்து ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவோம் 5D Mark 3 பட் அந்த மாதிரி இந்த மவுண்ட்லேயோ இல்லை EOS Rலையோ நீங்கள் வந்து ரஃப்பாக ஹேண்டில் பண்ணவே கூடாது. ரொம்ப சாஃப்டாக டைம் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மிரர்லெஸ், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதாவது DSLRன்னு நம்ம சொன்னாலும் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். நம்ம DSLR மோடு வேணால் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து மேனுவல் கிடையாது. ஸோ பழைய SLR கேமரா மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ இது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். மவுண்ட்டில் மாட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே மாட்டணும். எப்போவுமே சின்னதாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்துச்சுனாலும் சென்சார் போயிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் நிற்காது. இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து ரெண்டல் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லென்சஸ் ரெண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கேமராஸும் ரெண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய 5D Mark 3 கூட நான் ரெண்டல் கொடுத்தேன். பட் 5D Mark 3 ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ரெண்டு கொடுக்கும்போது. ஸோ EOS R எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடாதீங்க.